மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளி அற்பசுகம் கோடி துன்பம் என்பதுக்கு ஒப்ப பகடிவதையினால் சப்ரகமோ பல்கலைக்கழகத்து மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அப்போது என்ன சொல்லப்பட்டது, இப்போது என்ன சொல்லப்படுகிறது, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய இந்த காணொலி ஆராய போகுது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமாலி சத்துரிகா சப்ரகமோ பல்கலைக்கழகத்து மாணவி 2015 ஆண்டு ஜனவரி மாதம் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர் எழுதின கடிதத்தில் சொன்ன ஒரு விஷயம் தான் எனது இந்த முடிவுக்கு காரணம் பகடிவதை தான் என்ற விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம என் மரணச்சடங்குக்கு சப்ரகமோ பல்கலைக்கழகத்து மாணவர்கள் வரக்கூடாது என்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றதாக இருந்தா என் சபத்துக்கு வரக்கூடாது எப்ப சொல்லுவோம்? அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டா, அவ்வளவு தூரம் ஆத்திரமடைஞ்சா, அவ்வளவு தூரம் விரக்தி அடைஞ்சா தான் சொல்லுவோம். அப்படியான ஒரு விஷயத்த இந்த மாணவி ஏன் எழுதி வச்சா, இது பற்றி ஏன் அன்றைய காலங்களில் தேடல, ஏன் விசாரணை நடத்தப்படல அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. சரி, இந்த மாணவருடைய மரணத்தை தொடர்ந்து பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன சொல்லிச்சு, மாணவர் சங்கம் என்ன சொல்லிச்சு, பீடாதிபதி என்ன சொன்னாரு அப்படின்ற ஒரு விஷயம் தேடி பார்த்ததுல முதல்ல பீடாதிபதியும் அவங்களோட நிர்வாகம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவியினுடைய தற்கொலைக்கு பகடிவதை காரணமாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவி ஒரு மனநோயாளியாக மன அழுத்தத்தின் காரணமாக மெடிசின் எடுத்துக்கொண்டா, நாங்களும் சில மருந்துகளை வாங்கி கொடுத்தோம். குறித்த தினத்தன்று அவங்களுக்கு கிளினிக் இருந்ததாகவும், அதே போல அடுத்த வார சில தினங்கள்ல அவங்க கவுன்சிலிங் போக இருந்ததாகவும், இது பகடுவேதையாக இருந்தால் நாங்கள் ஒரு விசாரணை வைக்கவா அப்படின்னு தாயிட்ட கேட்ட நேரம் தாய் சொன்ன ஒரு விஷயம் தான், தேவையில்லை அப்படின்னு சொல்லி. எனவே பல்கலைக்கழகத்தினுடைய பகடிவதை இதற்கு காரணம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றறிந்த மனிதர் சொல்லி இருந்தாரு ஊடகங்களுக்கு. இதுக்கு பிற்பாடு மாணவர் சங்கம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய் இதுல பகடுவதையின் காரணமாகத்தான் தனது மகள் இறந்ததாக சொல்றா, அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கணும். அது மட்டும் இல்ல, இந்த மாணவி ஏன் தற்கொலை செய்தார் என்பதற்கான சான்றுகள் எங்களிடம் இருக்குது, அதை பூரணமான ஒரு விசாரணை வச்சு நீங்க அதை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த சங்கம் சொல்லி வச்சது. எமது பல்கலைக்கழகத்துல பகடிவதை இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தீங்க. அடுத்து சொன்னால் தொடுத்த காரியம் முடியுமாம் என்பது போல அந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தணும் என்பதற்காக இவள் ஒரு மனநோயாளி என்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. எல்லா மரணங்களையும் சொல்றது தானே. சரி, திரிசாண்ட விஷயத்துல என்ன சொன்னீங்க? அவர் ஒரு மனநோயாளி, அவர் ஒரு மன அழுத்தத்துல வாழ்ந்தாரு. அதே போல கொட்டாங்கர மாணவி மன அழுத்தத்துல இருந்தால் அவள் தற்கொலை செய்து கொண்டாள். அதே மாதிரி கைதிகள் விஷயத்திலும் இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. போலீஸ் கஸ்டடியில இறந்தவர் அவர விஷயத்திலும் அது சொல்லப்பட்டது. எல்லா இடங்களிலும் சொல்ற விஷயம் என்ன? அவங்க மனநோயாளி, அதனால தற்கொலை செஞ்சு கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன பேசுபொருளாக மாறி இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயதாச ராஜபக்ஷ அமாலி சத்திரிகாவுடைய தற்கொலைக்கு காரணம் என்ன என்பதை புட்டு புட்டாக ஒரு கடிதத்தின் மூலம் அவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதி அது 2018 ஆண்டு சப்ரகமோ பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாரு. அதுல சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாலி சத்திரிகாவுடைய தற்கொலைக்கு காரணம் பகடிவதை தான், அது யாரு பண்ணினாங்கன்ற பேரையும் அவர் குறிப்பிட்டிருந்தாரா. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு வாழ பிடிக்க இல்லைன்னா செத்துப்போ, செத்து போறதுக்கு வழி என்ன தெரியுமா, மாடியில் இதை குதிச்சு பாரு அப்படின்னு சொல்லி குறித்த 2 முக்கியமான மாணவர்களும் அழுத்தம் பிரயோகித்ததாகோ, இதுக்கு மேல ஒரு படி மேல போய் குறித்த தினத்தன்று எப்படியான பகடிவதையை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேவலத்திலும் கேவலம் என்ன தெரியுமா, ஒரு செக்ஸ் படத்தை காட்டி அதுல இருக்கிற பெண் போல ஆடை அணிந்து நடிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்களாம். யார் மனநோயாளி? அமாலி சத்திரிகா மனநோயாளியா? பீடாதிபதி மனநோயாளியா? அல்லது பகடிவதை செய்ய வச்சவங்க மனநோயாளியா? அதனால் தான் அந்த யுவதி தற்கொலை செய்து கொண்டார். மரணத்துக்கு கூட நீங்க என் முகத்தை பார்க்க கூடாது, அது பார்க்கறது எனக்கு பாவம் என்று நினைச்சிருக்குதோ என்னவோ தெரியல, அதனால அந்த கடிதத்தை எழுதி வச்சது. அமாலி சத்திரிகா எழுதின கடிதத்துல ஒரு பகுதி தான் ஊடகங்களுக்கு சொல்லப்பட்டது தவிர ஏனைய பகுதியில் மறைக்கப்பட்டதாக இப்ப சொல்லப்படுது. இன்னைக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தினவங்க எல்லாம் டிகிரி முடிச்சு நல்ல பொசிஷன்ல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க இல்லையா? ஆனா பாதிக்கப்பட்ட அமாலி சத்துரிகா மன்னர் வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு, கனவுகளோட பல்கலைக்கழகம் போன. அது என்னது, பல்கலைக்கழகத்துக்கு போனா மட்டும் மனநோயாளி? அட்வான்ஸ் லெவல்ல நல்ல மனோநிலையில படிக்கணும், இலக்கு இதுதான், ஓடி ஓடி கஷ்டப்பட்டு இலக்கு அடைஞ்ச மாணவிகள் பல்கலைக்கழக தேர்வுக்கு போயாச்சு, பல்கலைக்கழகத்துல சீட் கிடைச்சாச்சு. படிக்கும்போது மட்டும் என்ன மனநோய்? எதனால மனநோய்? யார் மனநோயாளி ஆக்கின ஒரு விஷயம் இப்போது
ஆய்வுகளின் மூலம் தெரிய வருது. அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகடிவதையின் காரணமாக மன ரீதியான தாக்குதல் 65% 25% உடல் ரீதியான நிந்தனையும் 4.5% பாலியல் துன்புறுத்தலும் இந்த பகடிவதைக்குள்ள இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னது மட்டுமல்லாமல், வருஷத்துக்கு 30,000 மாணவர்கள் பல்கலைக்கழகம் நுழையிறாங்க. அவங்களும் மனநோயாளி ஆகிறதோட அவங்களோட பேரண்ட்ஸ் 60,000 பேர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. குழந்தைக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ரெகிங் எப்படி இருக்க போகுது, தாங்கிக் கொள்வாளா இல்லையா, துன்புறுத்துவாங்களா இல்லையான மிகப்பெரிய ஒரு டென்ஷன்ல பெற்றோர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதாகவும் சொல்லப்படுது. காரணம், ரெகின் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லவும் முடியாது, அதை அனுமதிக்க முடியாத மிகப்பெரிய இருதலை கொள்ளி எறும்பு போல வாழுகின்ற ஒரு சூழல் இந்த நிர்வாகத்துக்கு இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஏன் இதை முடிக்க முடியாது, ஏன் நிறுத்த முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணமே செய்யறவங்க தான் நிறுத்தணும் என்பதனால. அதை தாண்டி எக்ஷன் எடுக்க ஒரு நிர்வாகம் முனைந்தாலோ, ஒரு அமைச்சர் முனைந்தாலோ அது நடைமுறை சாத்தியம் இல்லாமல் மாறுகின்ற ஒரு அவலம் ஏன் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மாணவர் சங்கம் மாணவர்களோட நலனுக்காக அல்ல, அவங்க முழுக்க முழுக்க அற்பமான ஒரு சுகம். ரெகினோட விஷயம் ஒரு ஃபன்னு. எவன் வாழ்க்கை நாசமானாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரு கொடும்பாவத்தை செய்யறதுக்கு பக்கபலமாக இருக்கிறதான் மாணவர் சங்கம்னு மட்டும் தெரியுது. குற்றவாளிகளை காக்கணும், பாதிக்கப்பட்டவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு உசுறுப்பு வச்சா அது பிரச்சனை இல்லை. இன்று இது ஏன் பேசுபொருளாக மாறியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது ஷரீத் தில்ஷானுடைய விவகாரம் பூதாகரமானதுனால, அதை மூடி மறைக்க முடியாததுனால, அது விசாரணைக்கு வந்ததுனால, அந்த ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல அங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஐடியினர் பல்கலைக்கழகத்துக்குள்ள 10 பேரை கைது செய்து அனைவரையும் இப்ப விளக்குமறையில சிறையில வச்சாச்சு. இவங்க சார்பாக வாதாட வந்த சட்டத்தரன் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இது பகடிவதை கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களை பிணையில விடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வெக்கம் இல்லாம சொல்லி இருந்தாங்களாம். இதுல சரி சம்பந்தமாக முன்னிலையான சட்டத்தரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கடா, இது பகடிவதை மட்டும் இல்லை, அதுக்கும் மேல உள்ள ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க முன்னிலைப்படுத்தினதுனால உடனடியாக அவங்கள பகடிவதை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அவர்களை இப்போது சிறையில வச்சிருக்கிறாங்க. அதுல சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறுப்பு 1, 2, 3, 4, 5 வரைக்குமான அனைத்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்வி வளாகத்துக்குள்ள பகடிவதை என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, கல்வி வளாகத்துக்குள்ள ஒரு மனிதர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினால் அல்லது பயங்கரமான காயங்கள் வர மாதிரி ஏதாவது பகடிவதையில் ஈடுபட்டால் 10 வருட கடுடைய சிறை தண்டனை இருக்குது என்பது சட்டம். அதனால் இவங்களை புனையில் விட முடியாது, விடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தியது மட்டுமல்ல, இதுவரைக்கும் யாரெல்லாம் பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய விசாரணைகளை முன்னெடுக்கப்படணும் என்ற ஒரு விஷயம் முன்னிறுத்தப்பட்டதோட, அது மட்டுமல்லாம இந்த ஒரு விஷயம் குறித்து பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நிர்வாக ரீதியாக ஏதாவது விசாரணை நடக்கப்பட்டதா அல்லது மூடி மறைக்கப்பட்டதா என்ற ஒரு விஷயம் விசாரிக்கப்படணும் என்ற ஒரு விஷயத்தை நீதிபதி சொன்னதுக்கிணங்க இப்போது அந்த நிர்வாகத்துக்கு புதிய சிக்கல் வந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, தில்ஷானுடைய ஃபங்க்ஷன் நடந்தது 27ஆம் தேதி. இந்த ஃபங்க்ஷன் உத்தியோகபூர்வமாக அனுமதி கொடுக்கப்பட்டதா, ஷரீத் தில்ஷான் தற்கொலை செய்வதற்கு பிற்பாடு இது சம்பந்தமான விசாரணை முன்னெடுக்கப்பட்டதா, முன்னெடுக்கப்படாவிட்டால் அது மறைப்பதற்கான, அதை குழியில் போடுவதற்கான திட்டமாக கருதப்படும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இப்போது நிர்வாகத்திற்கான விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் ஷரீத் தில்ஷானுடைய விஷயத்தை மூடி மறைக்க முடியாத ஒரு சூழல் உருவானதுனால நீதிபதியினுடைய கராரான முடிவு, இதுவரைக்கும் யாராவது இது போன்ற பகடிவதையா பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுடைய விஷயங்களை விசாரணைக்கு எடுக்கும்படி சொன்னதுனால அமால் சத்திரிக்கான விஷயம் விசாரணைக்கு வந்திருக்கிறது என்பது ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதுல அமாலி சத்திரிகாக்கு 2015ஆம் ஆண்டு அவக்கான தீர்வையும் அவக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுத்திருந்தால் அனாவசியமாக ஷரீத் தில்ஷான் உயிர் துறந்திருக்க தேவையில்லை. எனவே ஒன்றோடு ஒன்று பின்னி இருப்பதனால மூடி மறைப்பதற்கு நீ எதுவும் முடியாது. எனவே சட்டத்தின் முன் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வையும் ஒவ்வொரு பெற்றோருடைய நிலைப்பாடும். அமாலி சத்துரிக்கை இறந்தால் அது அவள் விவகாரம், ஷரீத் தில்ஷான் இறந்தால் அது அவனுடைய பிரச்சனை என்று சக மாணவர்களே அது கண்டும் காணாமலும் வாழுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. காரணம் என்னென்றா, இந்த சங்கத்துக்கு எதிராக பகடிவதை செய்தவர்களுக்கு எதிராக சாட்சியங்கள் சொல்லிவிட்டால் அவர்களுடைய எதிர்காலம். எனவே பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர் சங்கத்தோடு ஒன்று இருப்பதனால் இவர்களுடைய ரிசல்ட், இவர்களுடைய கல்வி நடவடிக்கையில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்பதனால பயந்து போனோமா, சத்தம் இல்லாம ஒவ்வொரு பக்கத்துல உட்கார்ந்தோமா, படிச்சோமா, வீட்டுக்கு வந்தோமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த கல்விசார் மாணவர்கள்
நகர்த்தப்படுவதும் மிகப்பெரிய அவலம். எனவே ஊடகங்கள் இந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி பேசுவதற்கான காரணமே அமாலி சத்துர்காக்கு மட்டுமல்ல, எதிர்கால கல்விசார் சமூகத்திற்கு நீதம் கிடைக்க வேண்டும், சுதந்திரமாக படிக்க வேண்டும், சமூக பெற்றோர்களாக மாற வேண்டும் என்பது மட்டும்தானே தவிர இவைகளை மீண்டும் மீண்டும் கிளறி மக்கள் மயப்படுத்துவதல்ல நோக்கம் என்பதனால் அமாலி சதுரிகாக்கு நியாயம் கிடைப்பதோட சரி தில்ஷானுக்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கான நீதியை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும், குறித்த அமைச்சு முன்னிற்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடும் ஒரு வேண்டுதலோடும் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.